ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நிவின் வந்து கம்பல் பண்ணுறாங்க. இல்லை, நீ வந்து தான் ஆகணும், நான் உன்னை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே காவேரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ரெகுலராக மீட் பண்ணுவோம்ல, எப்போவுமே மீட் பண்ணுவோமே, அந்த இடத்துக்கு நீ வந்துடுன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே காவேரி ஓகே சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் நிவின் வந்து நீ என்னதான் நினச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு நிவின், என்ன நினச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னுடைய லைஃப் எப்படி போகுது, நீ யமுனாவும் எப்படி இருக்கீங்க, இதை பற்றி தான் கேட்பியா, வேறு எதுவும் கேட்க மாட்டியா? நான் வேறு எதை கேட்கணும், எனக்கு அவசியமும் கிடையாது. என்னுடைய விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னுடைய விஜய் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் உன் வாழ்க்கையை நீ தொலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இப்போ வெளியில் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே குமரன் அண்ணன் என்கிட்ட சொன்னார். விஜய் வந்து பரிதாபப்பட்டு வேணுனாலும் பார்த்துக்கலாம், ஆனால் வெண்ணிலாவோட மனசுக்குள்ள மறுபடியும் விஜய் மேலே அதே காதல் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவளுக்கு சுய நினைவு வந்தாலும் விஜய் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், நீ என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும், நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ கேட்டா. அப்ப விஜய் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனப்பான்மையில வெண்ணிலா இருப்பாளா? வெண்ணிலா ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனவன் சொல்லிட்டு நீயே சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதனால அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விஜயால மீண்டு வர முடியுமா? எல்லாருக்கும் எல்லா சஜஷனும் சொல்ற நீ இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல நிவின் காவேரி திட்டிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.